மழையின் கோரத்தாண்டவத்தால் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இதுபோன்ற பேரிடர் சூழலிலும் தூத்துக்குடி டோல்கேட்டில் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் நம்மோடு இணைகிறார். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். கனமழையின் காரணமாக தூத்துக்குடியே ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு இடமாக தற்போது மாறியிருக்கும் சூழலில் அங்கு இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் தற்போது கூட இரவு முழுக்க கட்டணம் வாங்கிக் கொண்டு வாகனங்கள் செல்ல அனுமதிப்பது வேதனை அளிப்பதாக தற்போது வாகன ஓட்டிகள் கூறி வருகிறார்கள். குறிப்பாக தூத்துக்குடி முழுக்கவே பல்வேறு இடங்களில் கனமழையானது பெய்து தண்ணீரானது தேங்கி இருக்கக்கூடிய சூழலில் யாரும் தூத்துக்குடிக்கு உள்ளே செல்லக்கூடிய கூட தற்போது வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதையும் தாண்டி ஒரு சில வாகனங்கள் தற்போது தூத்துக்குடி டோல்கேட் விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய தூத்துக்குடி டோல்கேட்டுக்கு உள்ளே செல்லும் பொழுது அந்த வாகனங்களுக்கு கூட தற்போது கட்டணம் வசூலித்து வருகிறார்கள். ஒரு பக்கம் தூத்துக்குடிக்கு உள்ளே மின்சாரம் கூட இல்லாமல், அடிப்படை வசதி கூட இல்லாமல் பொதுமக்கள் தற்போது சிரமமடை கூட சூழல் கூட தற்போது இங்க இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு அருகே இருக்கக்கூடிய டோல்கேட்டில் போகின்ற ஒரு சில வாகனங்களுக்கு கூட கட்டணம் வசூலித்து தான் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அங்கு வேலையில் ஈடுபடும் ஊழியர்கள் கூட தற்போது தொடர்ச்சியாக அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் தூத்துக்குடி மாவட்டமே துண்டிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக இந்த கனமழையில் இருக்கிற போது பெருமழையின் காரணமாக பெரும்பாலான இடங்களில் அதிக அளவில் நீரானது தேங்கியிருக்கிறது. ஆனால் இந்த சூழலில் கூட தற்போது தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு அருகே உள்ள தூத்துக்குடிக்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த நுழைவாயிலாக இருக்கக்கூடிய டோல்கேட்டில் தற்போது கூட கட்டணம் வசூலிக்கப்படுவது வேதனை அளிப்பதாக வாகன ஓட்டிகள் தற்போது புகார் தெரிவிக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.